ஒரு 155 ஆண்டு காலம் ஆகிவிட்டது அந்த சத்திய தர்மசாலை தொடங்கி. இன்றைக்கு வரை உலகிலே எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன, எத்தனையோ மடங்களிலே உணவு சமைக்கிறார்கள். ஆனால் ஒரு நிமிடம் கூட அணையாத ஒரு அடுப்பு இருக்கிறது என்றால் அது வடலூரிலே இருக்கக்கூடிய அந்த சத்திய தர்மசாலையிலே இருக்கின்ற அடுப்பு ஒன்றுதான் உலகத்திலே அணையாத அடுப்பு. ஒரு நாள் இந்த சூரியன் கூட காணாமல் போய்விடலாம், ஆனால் வள்ளல் பெருமான் ஏற்றி வைத்த அந்த அடுப்பிலே இருக்கக்கூடிய அந்த நெருப்பினுடைய தன்மை என்றைக்கும் மறையாமல் இருக்கும் என்பதை வள்ளலார் உணர்ந்து அன்றைக்கு சொல்லிவிட்டு சென்றுவிட்டார். என்றைக்கு இந்த உலகிலே சத்தியம் அழிகிறதோ அன்றைக்கு இந்த அடுப்பு அணைந்துவிடும். இந்த அடுப்பு இருக்கின்ற வரை இந்த உலகிலே சத்தியம் என்பது நிலைத்திருக்கும் என்று வள்ளல் பெருமான் தன்னுடைய வாக்காக சொல்லிவிட்டார். ஆக சத்தியம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்று வரை அந்த அடுப்பு அணையாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த மக்களுக்கு பசிப்பினியை தீர்த்து விட்டோம், அடுத்து அவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் அல்லவா? கிறித்துவம் செய்தது முதலிலே பசிப்பினி ஆற்றினார்கள், பிறகு கல்வியை கொடுத்தார்கள், கல்விக்கு பிறகு மருத்துவத்தை கொடுத்தார்கள். இதை வள்ளலார் பார்க்கிறார். இந்த மக்களுக்கு கல்வி இல்லையே என்பதற்காக சத்திய ஞான சபையை தோற்றுவிக்கிறார். அந்த சத்திய ஞான சபையிலே கல்வியை போதிக்க வேண்டும், முதியவர்களுக்கும் கல்வி, இளையவர்களுக்கும் கல்வி என்று கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறார். அதுவரையில் திருக்குறள் என்ற ஒரு நூல் மேம்பட்ட சமூகத்திடம் இருந்த அந்த ஒரு நூலை சாதாரண மக்களிடமும் கொண்டு போய் சேர்த்த பெருமை எதுவென்றால் வள்ளல் பெருமான் தான் முதலாக திருக்குறள் விரிவுரையை நடத்தி கொண்டிருக்கிறார். அதன் வழியாகத்தான் ஐயா அவர்களும் இந்த வள்ளலாருடைய தெய்வீக நிலையத்திலே ஒவ்வொரு மாதமும் திருக்குறள் விரிவுரையை வள்ளலார் வழியிலே நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்று எண்ணலாம். வள்ளலார் திருக்குறள் விரிவுரையை அன்றைக்கு சென்னை மாநில கல்லூரியினுடைய பேராசிரியராக, தமிழ்துறை பேராசிரியராக இருந்த தொடுவூர் வேலாயுதம் முதலியார் அவர்களை கொண்டு இந்த திருக்குறளை மக்களிடம் சென்று சேர்க்கின்ற பணியை அன்றைக்கு அவர் செய்தார். இப்போ கல்வி கொடுத்தாச்சு, அடுத்து மருத்துவம். வள்ளலார் சித்த மருத்துவத்திலே கை தேர்ந்தவராக இருந்தார். அந்த மருத்துவத்தில் கூட 3 மூலிகைகளை முன்னிறுத்துகிறார். தூதுவளை, பொன்னாங்கண்ணி, முசுமுசுக்கை, கரிசலாங்கண்ணி. இந்த மூலிகைகள் எதற்கென்றால் ஒரு மனிதனுக்கு நோய் என்றால் வாதம், பித்தம், கபம். நமக்கு 3 நாடிகள் கையிலே ஓடும். இந்த 3 தான் நம் உடம்பிலே எது மிகினும் குறையினும் நமக்கு நோய் ஏற்படும். இதை வள்ளல் பெருமான் கண்டறிந்து சித்த மருத்துவத்தை கொண்டு வந்து நமக்கு முன்னிறுத்தினார். 4448 நோய்களுக்கான மருந்து நமக்கு கொண்டு வந்து கொடுத்தார் வள்ளல் பெருமான். அதை நாம் பின்பற்றினோமா? இல்லை. இன்றைக்கு நாம் நம்மையெல்லாம் ஒரு சன்மார்க்கி என்று சொல்கிறோம் என்றால் அதற்குரிய படிநிலைகளை நமக்கு வள்ளல் பெருமான் திருவருட்பா மூலமாக நமக்கு காட்டியிருக்கிறார். இவர் 5வது குழந்தையாக பிறந்த பிறகு ஒரு 6 மாதத்திலே அவருடைய தந்தையார் ராமையா பிள்ளை மரணித்து விடுகிறார். மரணித்த பிறகு குடும்பம் நடத்துவதற்குரிய பொருளாதார வசதி இல்லாத காரணத்தினால் சின்னம்மையார் என்ன பண்றாங்கன்னா, அந்த பொன்னேரிக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன காவனன்ற ஊர், அங்க அவருடைய அந்த அம்மாயாருடைய அண்ணன் இருக்கிறார். அங்கே சென்று தன்னுடைய குழந்தைகளை வீட்டிற்கு வேலை சென்று பாத்திரம் கழுவுகின்ற வேலை, யார் வள்ளல் பெருமானை பெற்ற தாய் செய்த வேலையை நினைத்து பாருங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சென்று பாத்திரங்கள், துணிகளை தோய்த்து வருகின்ற பொருள் மூலமாக தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றினார். காரணம், தன் அண்ணனுக்கு வாய்த்த பெண்மணி அப்படி. அது வள்ளலார் காலம் மட்டுமல்ல, இன்றைய காலம் வரை அது நல்ல தங்கால் காலத்து கதையாக இருந்தாலும் அண்ணி வாய்க்கின்றதை பொறுத்துத்தான் ஒரு குடும்பம் எப்படி இருக்கும் என்பது நமக்கு புரிந்து கொண்டார். பிறகு அங்கே இருக்க முடியாத சூழல் ஏற்பட்ட பிறகுதான் இலக்கம் 38 வீராசாமி தெரு 7 கிணறு என்ற பகுதியிலே வந்து வசிக்கிறார்கள். கொஞ்சம் பெரிய பிள்ளையாக முதல் பிள்ளை சபாபதி பிள்ளை வளர்ந்து விடுகிறார். அவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த மகாவித்துவான்
சபாபதி முதலியாரிடம் பெரிய புராணத்தையும் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் கற்றுக்கொள்கிறார். கற்றுக்கொண்டு ஒரு புராண பிரசங்கியாக மாறுகிறார். அவர்தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்பினை ஏற்றுக்கொள்கிறார். அப்பொழுது வள்ளல் பெருமானுக்கு வயது 9. இவர் சோமு செட்டியார், புரசைவாக்கம் தான் நினைக்கிறேன், புரசைவாக்கத்துல சோமு செட்டியார் என்பவர் தன்னுடைய இல்லத்திலே பெரிய புராணம் தொடர் சொற்பொழிவை சபாபதி பிள்ளை மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இவருக்கு காய்ச்சல் வந்து விடுகிறது. அந்த காய்ச்சல் காரணமாக இவரால் பிரசங்கத்துக்கு செல்ல முடியவில்லை. அதனால் தன்னுடைய தம்பியை அழைத்து, இப்போ சோமு செட்டியார் வீட்டிலிருந்து மாட்டு வண்டி வரும், அதுல ஏறிப்போ, போய் உனக்கு தெரிஞ்ச 1-2 பாட்டு ஏதாவது இருந்தா பாடிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமானை அனுப்பி விடுகிறார். அங்க போய் இறங்குறாரு. ஒரு 9 வயசு குழந்தை வந்து நிக்குது. சோமு செட்டியார் பார்க்கிறார், என்ன ஆச்சு இந்த சபாபதி பிள்ளைக்கு? இன்னைக்கு சொற்பொழிவு பிரசங்கம் திருத்தொண்டர் புராணத்தை பத்தி பேசணும், ஒரு குழந்தைய அனுப்பிச்சு விட்டுக்கிறாரு. சரி தம்பி, நீ என்ன பண்ண போற? ஐயா, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு போறதுக்கு வந்திருக்கிறேன். அப்படியா, சரி வா உட்கார். அப்படி உட்கார வச்சு தொடங்குகிறார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மடிவேலியன் அழகிற் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இது திருத்தொண்டர் புராணத்திலே சேக்கிழார் பெருமானுக்கு சிவபெருமான் எடுத்து கொடுத்த உலகலாம் என்ற அடியின் மூலம் எழுதப்பட்ட பாடல். இந்த ஞான குழந்தை உலகலாம் என்ற ஒரு வார்த்தைக்கு மாத்திரம் 7 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 2 மணி வரை, கொஞ்சம் கூட கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது, 7 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 2 மணி வரை உலகலாம் என்ற வார்த்தைக்குரிய பொருளை விரித்து 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 சொற்பொழிவாற்றியதை கண்ட அந்த மக்கள், இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, இது ஒரு ஞான குழந்தை என்பதை அறிந்து கொண்டார். 2 மணிக்கு மேல அந்த மாட்டு வண்டியில வீட்டுக்கு வரார். அன்றைக்கு சபாபதி பிள்ளை தன் மனைவி பாப்பாத்தி அம்மாவிடம் கேட்கிறார், இந்த போன பிள்ளை ஒரு பாட்டை பாடிட்டு வாடான்னு சொன்னா இன்னும் கூட வந்து சேரலையே, என்ன ஆச்சோ, ஏதாவது சொதப்பிட்டானோ அங்க அப்படின்னு நினைச்சு வந்தார். வீட்டுக்கு வரார். மறுநாள் சோமு செட்டியார் என்ன பண்றாரு, நேர்ல வந்து இவரை சந்திக்கிறார். யார? வள்ளல் பெருமானுடைய அண்ணனை சந்தித்து, ஐயா, இனிமேல் நீங்கள் சொற்பொழிவு ஆற்ற வர வேண்டாம், நீங்கள் உடல்நிலையை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள், உங்கள் தம்பியை மாத்திரம் அனுப்பி விடுங்கள் போகும். அப்படியா? அப்படி என்ன இவன் பேசி இருப்பான்? ஒரு நாள் விட்டு அவரும் இவருக்கு தெரியாமல் போய் பார்க்கிறார். இந்த குழந்தையினுடைய பேச்சை கேட்டு அப்பொழுதுதான் சபாபதி பிள்ளை உணர்கிறார், இது சாதாரண குழந்தை அல்ல, இது தவம் பெற்றாலும் பெறற்கரிய ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை அப்பொழுதுதான் அண்ணனே உணர்கிறார். அதற்கு பிறகுதான் அந்த வீராசாமி தெருவிலே இருக்கின்ற வீட்டிலே மேல் மாடியை இவருக்கு தனியாக கொடுத்து, ஒரு கண்ணாடியை கொடுத்து, ஒரு விளக்கினை கொடுத்து இவரை தனிமையிலே இருக்க விடுகிறார். அந்த மகாவித்துவான் சபாபதி முதலியாரிடம் படிப்பதற்காக நம்முடைய வள்ளல் பெருமானை அனுப்பி வைக்கிறார்கள். அங்குதான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்ற பாடலை பாடுகிறார். வேண்டாம் என்பது நெகட்டிவ் தாட், பாசிட்டிவான எண்ணங்கள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கந்தகோட்டத்திலே முருகப்பெருமான் முன்னால் நின்று பாட ஆரம்பிக்கிறார். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். இந்த பாடலை இவர் பாடினே இருக்கிறார். அவருக்கு பின்னால் இருந்து அந்த காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார் கேட்கிறார். கேட்ட பொழுதே முடிவு செய்கிறார், இவனுக்கு இந்த ஏட்டறிவு கல்வி தேவையில்லை, இவன் ஏற்கனவே ஞானத்தை பெற்றிருக்கிறான்,
என்ற அளவிலே அவருடைய அண்ணனிடம், அதாவது சபாபதி பிள்ளையிடம் சொல்லிவிடுகிறார், இவனுக்கு இந்த மனிதர்கள் கற்கின்ற கல்வி என்பது தேவையில்லை, இவன் ஏற்கனவே ஞானத்தை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இவனுக்கு கல்வி கற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இங்கு எந்த ஆசிரியர்களும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார். இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, கந்த கோட்டத்துக்கு போறாரு, முருகனை வணங்குறாரு, பாடுறாரு. அதற்கடுத்து திருவொற்றியூரிலே இருக்கக்கூடிய வடிவுடை அம்மனை தெய்வமணி மாலை என்ற நூலை அவர் படைக்கிறார். அப்படி ஒரு நாள் இவர் இரவு நேரத்திலே நேரம் கடந்து வருகிறார். வந்தவர் திண்ணையிலே படுத்துக் கொள்கிறார். எப்பொழுதுமே இந்த குழந்தையின் மீது தீராத அன்பு கொண்டவர் அந்த சபாபதி பிள்ளையினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பாப்பாத்தி அம்மா. இவருக்காக தனியாக உணவு எடுத்து வைத்திருப்பார். தாயில்லா பிள்ளையாயிற்றே என்ற காரணத்தினால் உணவை எடுத்து வைப்பார். அன்றைய நாளிலே அவர் அன்றைக்கு பணிகள் அதிகமாக இருந்த காரணத்தினால் உறங்கி விடுகிறார் அந்த அம்மையார். இவரும் வந்து பார்க்கிறார், திண்ணையில வந்து படுத்துக்கிறார். உலகிற்கெல்லாம் உணவை அளிக்கக்கூடிய அந்த அன்னபூரணியாக இருக்கக்கூடிய வடிவுடை அம்மன் தன்னுடைய பிள்ளை பசியோடு இருக்கிறான் என்ற காரணத்தினால் அந்நியார் வடிவத்திலே வந்து அமுது படைக்கிறார். யாருக்கு? வள்ளல் பெருமானுக்கு. அன்றைக்கு 7ஆம் நூற்றாண்டிலே குழந்தை அழுகிறது என்று திருஞான சம்பந்தருக்கு உமையவள் பொற்கிண்ணத்திலே பால் கொடுத்தால் தோடுடைய செவியன் என்று பாடி, ஞானம் என்பது அன்றைக்கு உமையவனுடைய பொற்கிண்ண பாலிலே திருஞான சம்பந்தருக்கு கிடைத்தது. இங்கே வள்ளல் பெருமானுக்கு முதலிலே முருகப்பெருமான் மூலம் பாடுகின்ற ஆற்றல் கிடைத்தது. பிறகு மிகப்பெரிய ஞானத்தை அங்கே திருவொற்றியூரிலே இருக்கக்கூடிய வடிவுடை அம்மன் கொடுத்த அந்த அமுதன் மூலமாக, உணவின் மூலமாக அந்த ஞானமானது வள்ளலாருக்கு கிடைத்தது. வள்ளலாரினுடைய அந்த மகா மந்திரம் என்று சொல்லப்படுகின்ற அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அது என்ன தனிப்பெரும் கருணை? கருணை என்று கேள்விப்பட்டு இருக்கிறோம். அது எங்கிருந்து வருகிறது தனிப்பெரும் கருணை? நம்முடைய வள்ளுவர் சொல்கிறார், கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் தொழால் எனின். வள்ளலாருடைய வாழ்க்கை என்பது எப்படி தொடங்குகிறது, எப்படி நிறைவடைகிறது என்பதை முன்னரே அறிந்துதான் வள்ளுவர் வள்ளலாருக்குரிய எது எது பொருத்தப்பாடு உடையதாக இருக்கிறதோ அதை அத்தனையுமே திருக்குறளிலே இருக்கிறது. ஒரு கல்வி கற்கிறோம் என்றால் அந்த கல்வியினுடைய பயன் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அறிவாக இருக்க வேண்டும். வெளியே இருந்து உள்ளே செல்வது கல்வி, உள்ளே இருந்து வெளியே வருவது அறிவு. அந்த அறிவின் பயனாக நமக்கு எது இருக்க வேண்டும் என்றால் ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஒழுக்கத்தின் பயனாக அன்பு வர வேண்டும், அன்பின் பயனாக கருணை வர வேண்டும், கருணையின் பயனாக பற்றற்ற நிலை வர வேண்டும். உயிர்களின் மீது யாருக்கு இரக்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த பற்றற்ற நிலை என்பது வந்துவிடும். வள்ளலாரினுடைய அடிப்படை நோக்கமே உயிர்களிடத்து இரக்கம் காட்ட வேண்டும். அந்த இரக்கம் என்பது எப்படி இருக்கணும்னா, ஒரு சாலையில ஒரு ஆடு ஒண்ணு அடிபட்டு கிடக்குதுன்னு வச்சுங்க. இந்த அடிபட்டு கிடக்கின்ற ஆட்டை ஒருவன் பார்க்கின்ற பொழுது அவன் நாக்கிலே எச்சில் ஊறுகிறது என்றால் அவன் புறவனத்தான். எவன் கண்ணிலே கண்ணீர் வருகிறதோ அவன்தான் அகவினத்தான். இதுதாங்க சன்மார்க்கத்திற்கும் சன்மார்க்கம் இல்லாதவர்களுக்குமான வேறுபாடு. ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு அடிபட்ட உயிரினத்தை பார்த்து எவன் கண்ணில் கண்ணீர் வருகிறதோ அவன் சன்மார்க்கி. எவன் நாக்கிலே எச்சில் ஊறுகிறதோ அவனெல்லாம் துன்மார்க்கி. இத வள்ளலார் நமக்கு வலியுறுத்தி சொல்றார். ஏங்க உயிரை கொல்லக்கூடாது? இந்த உயிர்களிடத்தே ஏன் நாம் கருணை காட்ட வேண்டும்? அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளலார் மீது தனி பெரும் கருணையை வைத்தார். இவர் இறைவனை நாடி செல்லவில்லை. கருங்குழியிலே திருவருட்பா எழுதுகின்ற பொழுது ஒரு நாள் நள்ளிரவிலே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்பது
இவருடைய உடலுக்குள்ளே சென்று இவரே அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக மாறிவிட்டார். நாமெல்லாம் பக்தர்களாக இருந்து கொண்டு இறைவனை நாடி செல்கிறோம். ஆனால் இறைவனே ஒரு மனிதனை நாடி வருகிறார் என்றால் அது வள்ளல் பெருமான் ஒருவரை நாடி வந்திருக்கிறார் என்றால் அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. அவர் திருவருட்பா எழுதுவதற்காக ஒரு 9 ஆண்டு காலம் கருங்குழியிலே திருவெங்கட ரெட்டியார் என்பவருடைய இல்லத்திலே தங்கி திருவருட்பா எழுதுகிறார் இரவு பகலாக. அவர் எழுதிய பாடல்கள் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருப்பது ஒரு 6000 பாடல்கள் தான். ஆனால் சற்றேறக்குரிய 20,000 பாடல்களுக்கு மேலே அவர் எழுதி இருக்கிறார். எழுதியதெல்லாம் தன்னுடைய அன்பர்களிடம் கொடுத்தார். பெற்றவர்கள் எல்லாம் பெருமான் எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி எடுத்து வீட்டுல வச்சுட்டாங்க. இந்த திருவருட்பாவை எல்லாம் தொகுக்கின்ற பணியை இருக்கும் ரத்தினசாமி முதலியார், தொழுவூர் வேலாயுதம் முதலியார், கல்பட்டு ஐயா இப்படி போன்றவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்குள் வருகின்ற பொழுது சில பேர் அந்த ஓலை சுவடிகளை தங்களுடைய பூஜை அறையில் வைத்துக் கொண்டார்களே ஒழிய அதை இவர்களிடம் கொடுக்கவில்லை. கிடைத்தது வெறும் 6000 பாடல்கள் தான் நமக்கு கிடைத்தது. உடல் என்பது 3 அனுபவங்களை பெறுகிறது. உடல் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சபூதங்களால் இந்த உடல் ஆனது. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொன்னார், இறந்தவர்களை எரிக்காதீர்கள், புதையுங்கள் என்று சொன்னார். ஏன் புதைக்க சொன்னார்? என்ன காரணம்? இது எங்கிருந்து பெறப்பட்டதோ அங்கே மீண்டும் சென்றடைய வேண்டும். யார் நமக்கு கடனாக கொடுத்தார்களோ இந்த உடலை, அது மீண்டும் எங்கு சேர வேண்டுமோ அங்கு போய் சேர வேண்டும். அதனால்தான் இறந்தவர்களை புதையுங்கள், எரிக்க கூடாது என்றார். இதற்கு அடிப்படையான காரணம் என்ன? ஒரு மனிதன் இறந்த உடனே நம் உடலிலே 10 வாயுக்கள் இருக்கின்றன. நாம் சுவாசிப்பது என்னவோ ஒரு காற்று தான். இந்த உள்ளே செல்கின்ற ஒரு காற்றானது உள்ளே போய் 10 காற்றாக உருமாறுகிறது. அதுக்கு ஒரு சில உதாரணம் சொல்றேன். நமக்கு திடீர்னு தும்மல் வருது, இருமல் வருது. இந்த இருமலை வெளியே தள்ளுவது உள்ளே சென்ற இந்த பிராணவாயுவானது 10 வடிவங்கள் எடுக்கின்ற பொழுது இது ஒரு காற்றாக மாறுகிறது. ஒரு பெண் குழந்தை பிரசவம் ஆகின்ற பொழுது இந்த குழந்தையை வெளியே தள்ளுகின்ற காற்று ஒன்று செய்கிறது. ஒரு மனிதன் மலஜலம் கழிப்பதற்கு ஒரு காற்று வேலை செய்கிறது. இப்படியாக 10 காற்றானது நம் உடலுக்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதிலே 10வது காற்றிற்கு பெயர் தனஞ்சயன் என்று பெயர். இந்த காற்றினை கண்டுபிடித்தவர்கள் மருத்துவர்கள் அல்ல, நம்முடைய தமிழ் மரபிலே வாழ்ந்த வளர்ந்த சித்தர்கள் கண்டுபிடித்ததுதான் இந்த 10 காற்றுக்கள். அதில் 10வது காற்றிற்கு பெயர் தனஞ்சயன் என்று பெயர். அந்த காற்றானது 72 மணி நேரம் கழித்துத்தான் நம் உடலை விட்டு வெளியேறும். இதனால் தான் நம்மை புதைக்க சொன்னார்கள். நாம் இந்த மண்ணிலே புதையுண்ட பிறகு 72 மணி நேரம் கழித்து அந்த காற்று என்ன செய்யுமா, உடலுக்குள்ளே வேறு ஏதாவது காற்று வெளியேறாமல் இங்கே இருக்கிறதா என்று ஆய்வு செய்யுமா. உள்ளே போய் எல்லா காற்றையும் வெளியேற்றிவிட்டு நாம் இறந்த உடனே நம்மை ஜடம் என்றும் பிணம் என்றும் சொல்கிறார்கள். அது கிடையாது. நாம் இறந்த பிறகும் நம் உடலிலே பல வைரஸ்களும் பாக்டீரியாக்களும் உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த 72 மணி நேரம் கழித்து இந்த காற்று தனஞ்சயன் என்ற ஒரு காற்று உள்ளே போய் ஆய்வு செய்து இவன் இப்பொழுதுதான் முழுமையான பிணமாகி விட்டான் என்று சொல்லு. அது வெளியேறிய பிறகுதான் இந்த உடலானது அழுக ஆரம்பிக்கும். அதுவரை அழுகாது. இது வெளியேறினால்தான் இந்த உடலானது மண்ணிலே அழுக ஆரம்பித்து எங்கிருந்து பெறப்பட்டதோ அங்கே சென்றடைகிறது. இப்ப இது போயிடுச்சா? இப்ப இந்த உயிர் இருக்கிறது அல்லவா, இந்த உயிருக்கு 3 அனுபவங்கள் உண்டு. ஒரு அனுபவம் உயிர் அனுபவம், 2வது அனுபவம் அருள் அனுபவம், 3வது சிவானுபவம். இந்த 3 அனுபவங்களையும் இந்த உயிர் அடைகிறதா என்றால் 90% மக்கள் அடைந்தவை வெறும் உயிர் அனுபவங்கள். உலகியல் வாழ்க்கை சார்ந்த அனுபவங்களைத்தான் இந்த மனிதர்கள் அனுபவித்தார்களே ஒழிய
அருள் அனுபவத்தையும் அனுபவிக்கவில்லை, சிவானுபவத்தையும் அனுபவிக்கவில்லை. இந்த அருள் அனுபவத்தையும் சிவ அனுபவத்தையும் அடைந்தவர்கள் யார் என்றால் சித்தர் பெருமக்கள், சமய புறவர்கள், 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள். இவர்கள் எல்லாம் இவற்றை அடைந்ததினால்தான் அவர்கள் இறைவனோடு நெருக்கமாக இருந்தார்கள். இந்த இறைநிலையை நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கொடுத்தார். கொடுத்ததின் விளைவாக இவருக்கு 3 தேகங்கள் கிடைத்தது. உத்தேகம், முதல் தேகம் சுத்த தேகம், 2வது தேகம் பிரணவ தேகம், 3வது தேகம் ஞான தேகம். இந்த 3 தேகங்களும் வள்ளல் பெருமான் படிநிலையிலே படிப்படியாக பெற்றார். நமக்கு இருப்பதெல்லாம் அசுத்த தேகம். அசுத்த தேகம் என்று சொன்னால் நம் உடலிலிருந்து வியர்வை வெளியேறும், வியர்வையிலிருந்து நாற்றம் வரும், உணவை உட்கொண்டால் மலஜலம் கழிக்க வேண்டும். இவையெல்லாம் சாமானிய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய தேகம். சுத்த தேகம் என்று சொன்னால் பசி எடுக்காது, வியர்வை வராது, எந்த நோயும் அண்டாது, மலஜலம் கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் சுத்த தேகம். இந்த சுத்த தேகத்திற்கு பெயர் பேரொளி பெற்ற தேகம் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். இதுதான் முதல் நிலை. அதாவது இறை நிலையை அடைவதற்குரிய முதல் நிலை என்பது நம்முடைய உடலை சுத்த தேகமாக மாற்றிக்கொள்ளுதல். இந்த தேகம் தோன்றும், பிடிபடும். இந்த சுத்த தேகம் அடைந்தவர்களை நீங்கள் போல் தொட்டு பார்க்கலாம், பேசலாம். ஆனால் பிரணவ தேகத்தை அடைந்தவர்களை தோன்றுவார்கள், உங்களுக்கு பிடிபட மாட்டார். நீங்கள் நெருங்கினால் அவர்கள் 10 அடி பின் சென்று இருப்பார்கள். இது பிரணவ தேகத்தினுடைய தன்மை. ஞான தேகத்தின் தன்மை எதுவென்றால் தோன்றுவார்கள், மறைவார்கள், ஒரே நேரத்திலே பல இடங்களிலே தோன்றுவார்கள். வள்ளல் பெருமானும் ஒரு சமயத்திலே சென்னையில் தோன்றி இருக்கிறார். அதாவது நம்முடைய சத்திய ஞான சபைக்கு கொடிமரம் வாங்குவதற்காக சென்னையில் தோன்றியிருக்கிறார். அதே நேரத்திலே சத்திய ஞான சபையிலும் தோன்றியிருக்கிறார். வேறு யார் தோன்றியிருக்கிறார் என்றால் திருவண்ணாமலையிலே குகை நமச்சிவாயமும் ஒரே நேரத்திலே 2 இடத்திலே தோன்றியிருக்கிறார். இந்த ஞான நிலை என்பது, தனிப்பெரும் கருணை என்பது இறைவன் ஏன் அவர்களுக்கு மட்டும் கொடுத்தார்? இன்றைக்கு 143 கோடிக்கு மேல் நம்முடைய மக்கள் தொகை இருக்கிறதே, நமக்கெல்லாம் ஏன் கொடுக்கவில்லை? காரணம், நாம் எல்லாம் மனித குணங்களுக்குள்ளவே இன்னும் நாம் வரையறைக்குள் வரவில்லை. அடுத்தவர் துன்பத்தை தம் துன்பமாக நாம் கருதவில்லை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர். நமக்கு வழிகாட்டியாக வள்ளுவர் இருக்கிறார். அடுத்தவனுடைய துன்பத்திலே உன்னால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் திருமந்திரத்திலே திருமூலர் சொன்னதை போல யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்முறைதான். நம்மிடம் பொருள் ஏதும் கொடுக்கவில்லை என்றாலும், நம்மிடம் பொருள் இல்லை என்றாலும் வாய் இருக்கிறது அல்லவா? இந்த வாயிலே இன்னுரை என்பது எத்தனையோ மனிதர்களுடைய துன்பங்களை அவர்களிடமிருந்து விடைபெறுவதற்கான காரணமாக அமையும். அதன் மூலமாக எத்தனையோ உயிர்களை நாம் காப்பாற்றலாம். இந்த கருணையின் மூலமாக நாம் பிறவா நெறிக்குள் வர வேண்டும். நம்முடைய சைவம் வலியுறுத்துவது, இறைவா எனக்கு பிறவா நிலை வேண்டும் என்று சைவம் சொல்கிறது. காரைக்கால் அம்மையாரும் சொல்கிறார், பிறவா நிலை வேண்டும் என்று இறைவா என்று. பொதுவாக சைவம் வலியுறுத்துவதெல்லாம் பிறவா நிலை வேண்டும் என்பது. அதில் சற்றே மாறுபட்டு சன்மார்க்கம் சொல்வது இரவா நிலை வேண்டும் இறைவா என்று. பிறவா நிலையை விட கொஞ்ச தூரம் தள்ளி பிறந்துட்டோம். ஆனால் பிறந்த இந்த தேகம் இரவா நிலை வேண்டும். இரவா நிலை வேண்டும் என்றால் மரணமிலா பெருவாழ்வு. இந்த மரணமிலா பெருவாழ்வை யார் யார் அடைந்திருக்கிறார்கள்? வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபிலே வந்த வள்ளல் பெருமான், அதற்கு முன்னதாக இருந்த திருமூலர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், இவர்கள் எல்லாம் மரணமிலா பெருவாழ்வை அடைந்தார்கள். மரணமிலா பெருவாழ்வு என்றால் இந்த உடலோடு இறைவனோடு 2 கலத்தல். சிவஜோதியிலே போய் கலந்தார்கள். மாணிக்க வாசகர் சிதம்பரத்திலே கலந்தார்.
திருஞான சம்பந்தர் ஆச்சால்புரத்திலே கலந்தார். இப்படி இந்த உடலை மண்ணுலகில் விடாமல் நேரடியாக இறைவனோடு கலந்தார். அப்படி கலந்தவரில் ஒருவர் தான் வள்ளல் பெருமான். அந்த மரணமிலா பெருவாழ்வை வாழ்வது எப்படி என்பதை தன்னுடைய திருவருட்பாவிலே அவர் சொல்லி இருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஞான சரியை என்ற அந்த பதிகத்திலே 28 பாடல்கள், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடல் மூலமாக மரணமிலா பெருவாழ்வை நீங்கள் அடையலாம், அடைவதற்குரிய வழியை நான் காட்டி இருக்கிறேன் என்று வள்ளல் பெருமான் நமக்கு காட்டினார். 1874 வருடம் ஜனவரி 30ஆம் தேதி தைப்பூச நாளன்று மேட்டுக்குப்பத்திலே சித்தி வளாகத்திலே தன்னை திருக்காப்பிட்டுக் கொண்டார். திருக்காப்பிட்டுக் கொண்டு அவர் சொன்ன வார்த்தை, ஒரு 10-15 நாட்கள் நான் உள்ளே இருக்கிறேன், என்னை யாரும் தொந்தரவு செய்யாது. அப்படி மீறி நீங்கள் இந்த கதவை திறந்தால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னை காட்டிக்கூடாது, நான் இங்கு இருக்க மாட்டேன் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் திருப்பாப்பிட்டுக் கொண்டார். பின்னால் அன்றைக்கு கடலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவராக இருந்த ஹென்றி என்ன சொல்லக்கூடிய அந்த ஆங்கிலேயர் வந்து பார்த்து ஒரு ஆவணத்தை பதிவு செய்கிறார். இங்கே ராமலிங்கம் என்று இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகவாதி காணாமல் போய்விட்டார். அவருடைய பதிவிலே டிஸ் அப்பியர், அந்த வார்த்தை கவனிக்கணும், டிஸ் அப்பியர், காணாமல் போயிட்டார். அவர் இறந்ததாக சொல்லவில்லை, யாரோ கடத்தி கொண்டு போய்விட்டதாக சொல்லவில்லை, அவரை யாராவது கொன்று விட்டார்கள் என்று கூட சொல்லவில்லை, காணாமல் சென்று விட்டார். அவர் எப்படி காணாமல் போனார் என்பது குறித்த ஒரு சிறு தகவலோடு அந்த இடத்துல ஒரு பச்சை கற்பூரத்தினுடைய வாசனை வந்ததாக பிற்காலத்திலே எழுதியவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அவர் எப்படி மறைந்தார் என்பதற்கு அறிவியல் சொல்வது காஸ்மிக் கதிர்கள் என்று சொல்லப்படுகின்ற, எப்படி நம்ம உடலானது இந்த ஐம்பூதங்களோடு கலந்து விடுகிறதோ அப்படி இந்த உயிரானது காஸ்மிக் கதிர்களோடு கலந்து விடுகிறது. மீண்டும் வள்ளல் பெருமான் நினைத்தால் மீண்டும் உரு பெற்று வரலாம். ஆனால் நம் சித்தர் மரபிலே அட்டமா சித்திகள் என்று சொல்லப்படுகின்ற 8 வகையான சித்திகள் இருக்கிறது. அதில் முதல் சித்தி அனிமா, இரண்டாவது மகிமா, லகிமா, கரிமா என்று ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லப்படுகின்ற 8 சித்திகள் இருக்கிறது. அதில் முதல் சித்தி எதுவென்றால் அனிமா என்று சொல்லப்படுகின்ற சித்தி. இது ஏதோ வள்ளல் பெருமான் மாத்திரம்தான் முதலாக இங்கு செய்து காட்டினார் என்பதில்லை, திருமூலரும் செய்து காட்டி இருக்கிறார். பரகாய பிரவேசத்தின் மூலமாக மூலனுடைய உடலிலே தன்னுடைய உயிரை கொண்டு போய் நுழைத்திருக்கிறார். ஆக வள்ளலார் சன்மார்க்கம் என்ற சைவத்தினுடைய நெறியை கொஞ்சம் முலாம் பூசி அதை மெருகேற்றி காலத்தினுடைய தேவைக்கேற்ப எந்த காலமும் தன்னுடைய தேவைக்கான மனிதர்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். நீங்கள் அருளாளர்களை எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலம் தனக்கான ஒருவரை தானே தீர்மானித்து அனுப்பித்துக் கொண்டே இருக்கும். காலத்திற்கு தெரியும், கடவுளுக்கும் தெரியும். அப்படியான இந்த அனிமா என்று சொல்லப்படுகின்ற அணுவை விட லேசாகுதல், அணுவே கண்ணுக்கு தெரியாது, இந்த அணுவை விட லேசாகுதல் என்பது அட்டமா சித்திகளிலே முதல் சித்தி. அந்த சித்தியின் மூலமாகத்தான் வள்ளல் பெருமான் இந்த காற்றோடு காற்றாக அணுவை விட சிறியதாக இங்கும் நிறைந்திருக்கிறார்.